காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சட்டமன்ற நிகழ்ச்சிகள் நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று சொன்னதற்கு நீதிமன்றத்திலே வழக்கு இருக்குது. அதனால் அதை பற்றி பேசக்கூடாது என்று சபாநாயகர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த சபையிலே புதிதாக சில தொலைக்காட்சி பெட்டிகளை வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது எந்த விதியின் கீழ் இன்னொரு இடத்திலே தொலைக்காட்சி பெட்டி வைப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் என்று கேட்டபொழுது அதற்கும் அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான சரியான பதிலும் இல்லை. எங்கள் எல்லோருடைய விருப்பமும் சட்டமன்ற நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் சட்டமன்றத்துக்கு உள்ளே என்ன நடக்கிறது என்பது இந்த தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால் அவசியமாக நம்முடைய அரசு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புவதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும். அதற்கு உரிய தகவலை நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கிற்கு சரியான தகவலை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழக மக்கள் பார்ப்பதற்கு உரிய வசதியை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம். இன்றைய தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் துறை சார்ந்த விவாதத்தின் போது அதிகாரிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள். அப்பொழுது சபாநாயகர் அவர்கள் அதிகாரிகள் இங்கே இல்லாவிட்டாலும் தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து அதை கவனித்து வருகின்றார்கள், அமைச்சர்களுக்கு குறிப்பெடுத்து கொடுக்கின்றார்கள் என்று சொன்னார். நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து திமுக கழகமும் இந்திய தேசிய காங்கிரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக சட்டமன்ற நிகழ்வுகளை தொலைக்காட்சிகள் மூலமாக ஒளிபரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் சட்டமன்றத்திற்குள்ளே நடக்கக்கூடிய செய்திகள் அனைத்து மக்களுக்கும் தெரியும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இதையே நாங்கள் தொடர்ந்து இன்றும் வலியுறுத்தினோம். சபாநாயகர் அவர்கள் இது நீதிமன்றத்தில் இருக்கின்றது என்று சொன்னார். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி தனியாக அதிகாரிகளுக்கு மட்டும் காக்க முடியும். எனவே இரண்டு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. அனைவர்களும் பார்க்கக்கூடிய வகையிலே தொலைக்காட்சியிலே நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அவர் கேட்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் இதை வலியுறுத்தினார். அதையும் அவர் கேட்காமல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொன்ன சில வாக்கியங்களை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக சொன்னார். இப்படியாக பல்வேறு விஷயங்களிலே ஆளுங்கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நிலைப்பாடு என்ற ஒரு முடிவை மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் எடுப்பதன் காரணமாகத்தான் நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டு வெளிநடப்புக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்றது. எனவே இதுபோன்ற நிகழ்வுகளை முற்றிலுமாக தவிர்த்து ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை